மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் பரமகுடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்தான பரமேஸ்வரி அம்மன். இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. ராமநாதபுரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமேஸ்வரத்திலிருந்து 185 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். முற்காலத்தில் சோழ நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவன் சிறிய துளையுடைய முத்துக்களை கையால் தொடாமலேயே மாலையாக தொடுக்க வேண்டும் என்ற வினோதமான போட்டியை அறிவித்தான். இதில் போட்டியிட்ட அறிஞர்கள் பலரும் மாலை தொடுக்க முயன்று முடியாமல் தோற்க, வியாபாரி ஒருவரின் மகள் தான் மாலை தொடுப்பதாக கூற மன்னனும் சம்மதித்தார். அரசவைக்கு சென்ற அந்த பெண் ஓரிடத்தில் பாசி மணிகளை வரிசையாக அடுக்கி மறுமுனையில் சர்க்கரை பாகு தடவிய நூலை வைக்க, சர்க்கரையின் வாசனை உணர்ந்த எறும்புகள் பாசிமணியின் துளை வழியே உள்ளே சென்று நூலை இழுக்க, அதற்காக காத்திருந்த அந்த பெண் நூலை இழுத்து மாலையாக்கினார். மகிழ்ச்சியுற்ற மன்னன் மதிநுட்பமான அந்த பெண்ணை பாராட்டி பரிசு வழங்கியதோடு அவளையே மணக்க விரும்பி அவளை கட்டாயப்படுத்த அந்த பெண் தீக்குளித்து விட்டார். மனித தன்மையிலிருந்து தெய்வத்தன்மைக்கு உயர்ந்த அந்த பெண்ணை அடக்கம் செய்த இடத்திலிருந்து மண் எடுத்து வந்து இங்கு வைத்து கோவில் கட்டி முத்தால பரமேஸ்வரி என்று பெயர் சூட்டினார்கள். வைகை நதியின் தென்கரையில் இருக்கின்ற இந்த கோவில், அங்கு இருக்கும் கருவறையில் முத்தால பரமேஸ்வரி அம்மன் சாந்த சுரூபமாக தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்க, எதிரே சிம்ம வாகனம் இருக்கின்றது. 4 கரங்களில் சூலம், கபாலம், கற்கம், டமரூகம் ஆகிய ஆயுதங்களை தெரிவித்திருக்கின்றார். அம்பாள் சன்னதிக்கு பின்புறத்தில் பிரகாரத்தில் நாகதேவதைகளோடு மாரியம்மன் காட்சியளிக்கின்றார். முன்மண்டபத்தில் மார்த்தாண்டி அம்மன், காவல் தெய்வம் போத்திராசா, கருப்பண்ணசாமி மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதிகள் இருக்கின்றன. இங்கிருந்து சற்று தூரத்தில் சிவன் கோயில் ஒன்று இருக்கின்றது. பக்தர் ஒருவருக்காக மதுரையில் அருளும் சுந்தரேஸ்வரர் எழுந்தருளிய ஸ்தலம் இது. இவரது பெயரால் ஊர் பரமக்குடி, அதாவது பரமன் குடிகொண்ட ஊர் என்று அழைக்கப்படுகின்றது. விஜயதசமி அன்று இவர் இந்த கோவிலுக்கு எழுந்தருளுகின்றார். குழந்தைகள் புத்திசாலித்தனத்துடன் இருக்க இவருக்கு பூஜை செய்து வேண்டிக் கொள்கின்றார்கள். வெள்ளிக்கிழமைகளில் இவளுக்கு விசேஷ பூஜை செய்யப்படுகின்றது. பங்குனியில் பிரம்மோற்சவ விழாவும், மாசியில் பூச்செறிதல் விழாவும், ஆடியில் முளைக்கொட்டு திருவிழாவும் நடைபெறுகின்றது. நவராத்திரி மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. மாசியில் நடைபெறும் பூச்சொரிதல் விழாவில் பக்தர்கள் அம்பிகைக்கு விதவிதமாக மலர்களை சமர்ப்பிக்கின்றார்கள். அவற்றை கொண்டு அம்பிகையின் முகம் மட்டும் தெரியும்படியாக சன்னதி முழுக்க பூக்களால் அலங்காரம் செய்கின்றார்கள். இந்த வைபவம் இங்கு பிரசித்தி பெற்றது. இங்கு பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது பக்தர்கள் பால் குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள். அன்று இவள் சிவனுக்குரிய ரிஷப வாகனத்தில் வீதி உலா வருகின்றாள். அம்மை நோய் நீங்க இங்கு அதிக அளவில் வேண்டிக் கொள்கின்றார்கள். நாகதோஷம் இருப்பவர்கள் இங்குள்ள நாகர் சன்னதியில் பாலாபிஷேகம் செய்கின்றார்கள். தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் விசேஷ அபிஷேகங்கள் செய்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த அற்புதமான ஆலயத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தரிசித்து அம்பாளின் அருளை பெற வேண்டி இந்த உரையை தோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.